வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருந்த ரோஜா சீரியல் மூலயமா பயங்கரமான பேர் வாங்கின சிபு சூரியன் வந்துட்டு இன்னொரு புதிய சீரியலில் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரோஜா சீரியலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ரோஜா சீரியல் எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னட ஆக்டரான சிபு சூரியன் வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு. அதன் மூலயமா அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. சன் டிவியில் ஒளிபரப்பான ரோஜா சீரியல் மூலயமா அதிக அளவு ஃபேன் பேஸ் வந்துட்டு இவருக்கு வந்து சேர்ந்தது. இதில் இவங்க 2 பேருடைய பேர் வந்து பெஸ்ட் பேர் அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரோஜா சீரியல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா 2ல் வந்து சிபு சூரியன் நடிக்க ஆரம்பித்தார். இந்த சீரியல் வந்து அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகலை. அதனால் மறுபடியும் தெலுங்குலேயே போயிட்டாரு. மறுபடியும் அவர் தமிழ் சீரியலில் கமிட் ஆகியிருக்காரு. ஆனால் அவர் நடிக்க போகிற சீரியல் வந்துட்டு சன் டிவியில் இல்லை, ஜி தமிழில் ஒளிபரப்பாக போகிற புதிய சீரியலுக்காக இவர் கமிட் ஆயிருக்காரு. அதற்கான ஷூட்டிங் வேலையெல்லாம் வந்துட்டு தற்போது நடந்துட்டு வருது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த சீரியல்ல சிபுக்கு ஜோடியா யார் நடிக்க போறா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் வரல. ஒருவேளை இதுலயும் வந்து பிரியங்கா நல்காரி வந்துட்டு நடிக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி சீதாராமன் சீரியல்ல ஜி தமிழ்ல நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரோட பேர் வந்து நல்லா இருந்ததால மறுபடியும் இவங்கள ஒன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டும், அதுவும் இல்லாமல் டிஆர்பிலையும் கொஞ்சம் ரேட்டிங் அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக 2 பேரையும் நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இவங்க 2 பேருடைய பேர் வந்து மறுபடியும் இணைஞ்சா இது ஒரு ரோஜா சீரியலுடைய பார்ட் 2 இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட அடுத்த அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.